பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு செய்தியை குறித்து தியானிச்சிருந்தோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டிவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்பது குறித்து நம்ம பார்த்தோம். எரேமியா 31:4 அந்த வசனத்தை குறித்து நம்ம வாசித்தோம். அதில் தேவன் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் கட்டி எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த வாரம் அப்படி கட்டி எழுப்பக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புதியதான ஒரு காரியத்தை செய்ய போவதாக அவர் வாக்கு கொடுக்குறார். ஒரு புதிய காரியம், சொல்லுங்கள், ஒரு புதிய காரியம். இந்த ரெண்டு செய்திகளுக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. சென்ற வாரம் மறுபடியும் கட்டுவேன்னு சொன்னார், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மறுபடியும் கட்டுவேன்னு சொன்னார். அது ரீபில்ட், மறுபடியும் கட்டுவதை குறிக்கிறது. இன்றைக்கி கொடுக்குற செய்தியினுடைய தலைப்பு நியூ பிகினிங், அதாவது புதிய ஆரம்பம், அல்லது ஃப்ரெஞ்சில் நுவல் ஷோஸ்னு போடப்பட்டிருக்குது, இங்கிலீஷில் நியூ திங்ஸ்னு போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இது தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்களுக்கு நான் தரேன்னு சொல்கிறேன். பல நேரங்களில் நம்ம தேவனிடத்தில் இப்படி ஜெபிக்கிறது பழக்கம். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை இழந்துட்டேன்பா, அது எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, நான் இதை தவற விட்டுட்டேன், அது எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தலை குனிஞ்சு இருந்தேன், அந்த தலை குனிவை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன், அதை எனக்கு நீங்கள் திரும்ப எனக்கு கொடுங்க. நான் இழந்து போன வாழ்க்கையை எனக்கு கொடுங்க, நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இழந்து போனதை மாத்திரம் நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன்னை அழைக்கலை, மாறா நீ இழந்து போனதை விட நீ எதிர்பாராமல் இருக்கக்கூடிய பெரிய காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறேன்ல. கரையில் தட்டுங்களேன். அது புதியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். புதியதாக இருக்குன்னு சொல்கிறார், அது புதுசாக இருக்குன்னு சொல்கிறார். இயற்கையாக என்னுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்கக்கிட்ட அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த பிள்ளைங்க நைட்டு ஃபுல்லாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தூங்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே பல சிந்தனைகள் ஓடும். அப்பா நமக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, அது என்ன மாதிரியான ட்ரெஸ் இருக்கும்? இந்த பிள்ளைக்கு ரோஸ் ரொம்ப பிடிச்சி எதிர்காலத்தில் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையாக பண்ணி ஒரு சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் இவங்க கொஞ்சம் வளர்ந்து ஒரு 5-6 வயசு ஆகும்போது இவங்க நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு புதுசாக நாங்கள் அந்த பை வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளே போட்டி வந்துடும். எனக்கு அப்பா இந்த கலர் வாங்கி கொடுப்பாரு, அவங்க அந்த கலர் வாங்கி கொடுப்பாங்க, அந்த பை அது எப்படி இருக்கும், அந்த சாக்கு எப்படி இருக்கும், அப்போ இந்த புதுசாக வாங்கி கொடுக்க போகிற பொருள் எப்படி இருக்கும், அது எவ்வளோ விலை இருக்கும், இவங்களுக்குள்ளே பேசி நிற்பாங்க, குசு குசு குசுன்னு பேசிக்குவாங்க 2 பேரும், இல்லைங்களா? அப்போ மனுஷனுடைய இயற்கையான இருதயமே புதுசாக தேவன் அல்லது புதுசாக யாரோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அந்த கொடுக்குற பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு அந்த பொருள் மேலே ஒரு புதிய எதிர்பார்ப்பு வரும். அந்த பொருளை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்போம். அந்த பொருள் நமக்கு வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த போகிறோம், அந்த பொருள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நமக்கு பிடித்தமானதாக இருக்க போகிறது என்பதை குறித்தெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம்ல. இயற்கையாக மனுஷன் யோசிக்கிறான். ஒரு புது வீடு கட்டுறோன்னு சொன்னால் இரவு பகல் நம்ம தூங்காமல் அந்த புது வீட்டுக்குள்ளார போய் எப்படிலாம் வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நாங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் வீடு கட்டும்போது நான் என்னுடைய மனைவியும் போய் முதல்ல அந்த இடத்த பார்த்துட்டு வந்துட்டோம். அது சாதாரண ஒரு வயல். அந்த வீடு கட்டுறவங்க இட்டுன்னு போய் காட்டினாங்க, இங்கே தான் உங்கள் வீடு வருது அப்படின்னா முதல்ல நானும் என் மனைவியும் அவங்கள அனுப்பிச்சி விட்டு நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஊழியக்காரங்களை இட்டுன்னு வெறிய மண் தான், ஊழியக்காரங்களை இட்டுன்னு அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு, அதுலேருந்து என்னுடைய கனவு என்னன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் தான் அந்த இடம் இருக்குது. அப்போ டெய்லி வேலைக்கு போயிட்டு 12:30 மணிக்கு வேலை முடியும், நேராக அங்கே போயிடுவேன். போய் காரை விட்டுட்டு போய் அங்கே நின்றுன்னு, அப்பா இதுதான் ரூம், இங்கே தான் ரூம், இங்கே தான் கிச்சன் வரும், அங்கே தான் ஹால் வரும், இப்படி படிக்கட்டு மேலே ஏறி போனால் இங்கே ரூமுங்க இருக்கும், எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும், இங்கே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், அங்கே தான் நாங்கள் உட்காந்து இப்படியே கற்பனை பண்ணினே இருப்போம். அப்போ வருவோம், ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோ எடுத்து வந்துடுவோம். போய் ஒவ்வொரு ஸ்டெப். அப்போ ஒவ்வொரு தடவை இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது இவங்களை இட்டுன்னு போனோம். இவங்க அப்போலாம் ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ படிக்கட்டு இல்லை. அப்போ இட்டுன்னு போனோன்னே இவங்களுக்கு பெரிய ஆர்வம், மேலே எப்படி இருக்கும், படிக்கட்டுக்கு மேலே எப்படி இருக்கும். அப்போ படிக்கட்டு போடல, அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு பாருங்க, ஒரு ஆர்வம் வந்துடுதுல்ல. புதிய வீடு, புதுசு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், புதுசு. அப்போ இங்கே என்ன கலர் வரும், இங்கே என்ன கலர் வரும், படிக்கட்டு என்ன கலர் வரும், கிச்சனில் என்ன சார், பார்த்து யோசித்து அந்த புதிய ஒரு ஆசீர்வாதத்துக்காக, புதிய ஒரு பொருளுக்காக நம்ம ஏங்கி கொண்டு இருப்போம்ல. அதை போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு புதிய காரியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
இந்த ஏசாயா 43 அதிகாரத்தில் அந்த இஸ்ரவேலருடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க, பலவீனம் அடைஞ்சிருந்தாங்க, எதிர்காலம் இல்லாமல் இருந்தாங்க. பாபிலோன் பேரரசனுடைய அந்த சிறையிருப்பில் இருக்கிறாங்க, சொந்த தேசத்தை விட்டு வந்துட்டாங்க, அடிமைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எந்த விதமான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் இல்லை, சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய தலைமுறை என்ன ஆகும்? அந்த பாபிலோன் சிறையிருப்பில் இவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, அந்த பிள்ளைகள் அடிமைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி பெயர் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பெயர் எப்போ மாறும், இவங்களுடைய தரம் எப்போ மாறும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும், நாங்கள் எப்படி எங்களுடைய சொந்த தேசத்துக்கு போவோம், அல்லது நாங்கள் எப்போ இந்த தேசத்தில் முன்னேறுவோம், எப்போ நாங்கள் ஒரு செழிப்பாக இருப்போம், எப்போ நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து கொண்டு இருந்தாங்கல்ல. அந்த நேரத்தில் தேவன் அவர்களை பார்த்து பேசுகிறார், நான் உங்களுக்கு புதிய கருத்தை செய்ய போகிறேன். அப்போ சகோதரனே சகோதரியே, கடந்த மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படி உட்காந்து யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், நான் ஒரு காரியத்தை துவங்கி இருக்கிறேனே அது எப்படி முடிய போகுது, ஐயோ நான் அந்த காரியத்தை செஞ்சேனே அது எனக்கு வெற்றியாக முடியுமா, கடவுளே நான் உங்களை நம்பி இந்த காரியத்துக்கு வந்துட்டேனே இது எனக்கு எப்படி முடியும், என் பிள்ளைங்க, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வேலை, இது என்ன ஆகும், இது என்ன ஆகும், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ தேவன் புதிய காரியங்களை செய்கிறேன் என்கிறது உங்களுக்கான வாக்கு தத்துவம். ஆனால் அந்த வாக்கு தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவன் ஒரு நிபந்தனை வச்சிருப்பார். நீங்கள் வேதத்தில் எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். காரணம், பிதாவாகிய தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்குதான், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லணும். உங்கள் சந்ததி நல்லா இருக்கும், ஆமாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் இந்த வேதத்தில் கொடுக்கப்படுகிற அத்தனை வாக்கு தத்தங்களும் ஏதோ இஸ்ரவேலருக்கு மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இருக்கிற நமக்கும் தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஆனால் எந்த ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் யாருக்கு கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வச்சுருக்கிறார். இப்போ இந்த வாக்கு தத்தம் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அப்போ புதிய காரியத்தை செய்கிறது உங்களுக்கான ஆசீர்வாதம், அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், நிபந்தனை 18வது வசனம் அதில் சொல்கிறார், நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோனிய சிறையிருப்பில் உட்காந்துக்கின்னு முந்தின காரியங்களை குறித்து யோசனை பண்ணினுக்கிறாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்ததை யோசிக்கிறாங்க, தேவன் அங்கே வாதைகளை செய்து விடுவித்ததை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஃபார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்து கஷ்டப்பட்டதை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அவன் அடிமைப்படுத்தி அவங்கள மேலே வேலைகளை வச்சு அவங்களை அடிமைப்படுத்தினதை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ரட்சகனை தேவன் அனுப்பினதை யோசனை பண்ணுறாங்க, திடீர்னு செங்கடலை பிளந்து வந்ததை யோசனை பண்ணினுக்கிறாங்க, இதையெல்லாம் யோசனை பண்ணினுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிசயம்னு சொன்ன உடனே அவங்களுடைய சிந்தனை வருவது செங்கடலை தேவன் இரண்டாக பிளந்தது. அது மட்டும்தான் அவங்களுக்கு அதிசயமாக தெரியும், அதை மட்டும்தான் மேன்மையாக சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பார், நீ செங்கடலை பிளந்தது, ஃபார்வோன்கிட்ட அடிமையாக இருந்தது, அங்கே ஒரு 10 வகையான வாதைகளை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டு வந்தது, வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்தது, இதை எல்லாத்தையும் பழைய காரியத்தை நீ யோசனை பண்ணி இருக்காத, அவைகள் எல்லாத்தையும் விடு, நான் இன்னைக்கு கொடுக்க போகிற புதிய காரியத்தை நீ யோசி அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் சொல்கிறாரு, பழைய காரியத்தை நீங்கள் நினச்சி கொண்டு இருக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அந்த புதிய காரியம் பெரிய காரியமாக இருக்க போகிறதுனால காரியங்களை தட்டுங்களேன், ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். சரி, இப்போ தமிழில் அதை புதிய அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தானே போட்டுக்குதுங்க பைபிளில், எப்படி போட்டுக்குதுங்க, புதியன்னு போட்டுக்குது. புதிய ஃப்ரெஞ்சில் நுவல் ஷோஸா, நுவல் ஷோஸ், ஃப்ரெஞ்சில் நுவல் ஷோஸ்ன்னு போட்டுக்கிறாங்க, இங்கிலீஷில் நியூ திங்ஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக அது திராதிசியம் டிரான்ஸ்லேஷன் சரியாக கிடையாது. ஆனால் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஷடாஷ் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஷடாஷ், CHADASH, ஷடாஷ் அப்படின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த புதியன்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில் ஷடாஷ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு புதிய என்கின்ற அர்த்தம் மாத்திரம் கிடையாது, அதனுடைய ஆழமான அர்த்தம்னு சொன்னால், இந்த ஷடாஷ் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். காரியங்களை தட்டுங்களேன். இதை சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா?
இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வாக்குத்தத்தம் சொல்கிற அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதே இல்லை. அதுக்குள்ளே செங்கடல் வருது, அதுக்குள்ளே ஃபார்வோன் காரியம் வருது. வனாந்தரத்தில் 40 வருஷம் நடந்தாங்க, காலில் போட்ட சொசிறு கூட தேயில்லை, ட்ரெஸ்ஸு கூட பழசாகலைன்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அந்த அற்புதத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அதையெல்லாம் கிடையாது. உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு காரியத்தை நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். நல்ல கரையில் தட்டுங்களேன். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு புதிய காரியம் கிடையாது, மாறா நான் உனக்கு உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷமான காரியத்தை, ஒரு ஆச்சரியமான காரியத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன், உருவாக்க போகிறேன். இப்போ புதியது அப்படின்னு சொன்னோடனே மனுஷனுடைய சிந்தனை என்ன வரும்? இப்போ பழைய வீடு இருக்குது, அந்த பழைய வீட்டில் ஏற்கனவே ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இப்போ நான் ஒரு புதிய பெயிண்ட் அடிப்பேன். அடித்தோடனே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தா புதுசாகிற மாரி இருக்கும். அந்த புதுசையாக நம்ம ஆண்டவர் செய்ய போகிறாரு. அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணணும், ரெனோவேஷன் அப்படி வெளியே எல்லாம் பேர்த்து எடுத்து புதுசாக. நாங்கள் இந்த சிஸ்டர் இட்டுன்னு வர வழியில் ஒரு பழைய வீடு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாளைக்கு. அந்த பழைய வீட்டுக்கு மேலே அழகாக பூசி கீசி புது வீடாக மாற்றிட்டான். இப்போது அந்த வீடு உங்கள் கண்ணுக்கு புது வீடு தான், ஆனால் அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது 1940 கட்டின வீடாக இருக்கும். வீடு பழசு, புதுசாக மாற்றிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அப்படி சொல்கிறாரா, மகனே மகளே நீ இழந்து போயிட்டல அந்த பழசை நான் அதை கொஞ்சம் மேலே பெயிண்ட் அடித்து டிங்கரிங் பண்ணி உனக்கு வந்து புதுசாக கொடுக்க போகிறேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், உனக்காகவே நான் ஒரு புதுசாக ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், உருவாக்க போகிறேன், கொடுக்க போகிறேன். அது உன்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது. காரணம், அது உன்னுடைய வாழ்க்கையில் புதுசாக இருக்க போது, பெருசாக இருக்க போதுனால காரியங்களை தட்டுங்களேன். அப்போ தேவன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை ரிப்பேர் பண்ணி கொடுக்கல, மாறா அதை கிரியேஷன் பண்ணுறார், அதை கிரியேட் பண்ணுறார், புதுசாக பண்ணுறார். அப்போ இங்கே தான் அதை செய்கிறார். அப்போ பாருங்களேன், தேவன் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நேற்று நடந்த ஒரு அற்புதங்களால் அவர் கட்டுப்படுத்தப்பட்டவர் கிடையாது. புரியுதுங்களா? நேற்று ஒரு அற்புதம் செஞ்சுருப்பார், அந்த அற்புதத்தின்படி தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதம் செய்வார்னு சொல்லி தேவனை அந்த அற்புதத்துக்குள்ளே நீங்கள் கட்டி போட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவங்களை விடுவித்து கொண்டு வந்த வழி வேற, அவங்க வேறு இடத்துல பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்களை அழைத்து கொண்ட விதம் வேற. புரியுதுங்களா? செங்கடலை 2 பிளந்து நடத்தி கொண்டு போன வழி வேற, யோர்தான் தண்ணீரை குவியலாக மாட்டி நடத்தி கொண்டு போன வழி வேற. தேவன் ஒரே அற்புதத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி ஒரே விதத்தில் செய்கிறவர் கிடையாது. அப்போ தேவனை நேற்று நடந்த ஒரு அற்புதத்தின்படி அவரை நான் என்னுடைய வாழ்க்கையில் கட்டி போட்டு விட முடியாது. இப்போ பாருங்கள், 2023 நம்ம சபை ஆரம்பித்த காலத்தில் தேவன் நாங்கள் எண்ணி பார்த்தோம், கரெக்டாக 6 மாதத்தில் சபை நிரம்பிருச்சு, ஆத்மாக்கள் வந்துட்டாங்க. அந்த வழி நம்மளால் யோசிக்க முடியாது. ஈவன் நம்ம ஒரு ஆளை கூட போய் சந்தித்து கூட்டின்னு வரல, ஒரே ஒரு நபரை தான் கூட்டின்னு வந்தோம். ஆட்டோமேட்டிக்காக நிரம்பிருந்துச்சு, எப்படி தெரியாது. ஆனால் இப்போ வேறு வழியில் கொண்டு வருவார். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், அப்படி நடந்தது யோசனை பண்ணி உட்காந்து இருப்போம். ஆனால் ஆண்டவர் வேற ஒரு வழியில் அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, முதல்ல ஸ்டாப் திங்கிங் யுவர் பாஸ். பழையதை யோசிக்காத. அதாவது தேவன் மறக்க வேணான்னு சொல்லலை, முந்தினவைகளை மறந்துடுங்க, பூர்வமானவைகளை மறந்துடுங்க அப்படின்னு சொல்ல. நீங்கள் மறக்க வேணாம், டோன்ட் திங்க், அதை யோசிக்காதீங்க. ஏன்? நீங்கள் பழைய யோசிச்சிங்கன்னு சொன்னால், பழைய காரியங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போவீங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இப்படி இருந்தோம், முன்னாடி அப்படி இருந்தோம், முன்னாடி இதை செஞ்சோம், முன்னாடி அதை செஞ்சோம், இல்லை அப்படி யோசனை பண்ணிக்கிறதுனால இன்னைக்கு எதோ நன்மை வருமா? ஒரே ஒரு தீமை தான் வரும். என்ன தெரியுங்களா? சோர்ந்து போய் உக்காந்துருவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பழச. அப்போ தேவனுக்கு குறிப்பாக நேற்று செஞ்ச ஒரு அற்புதத்தினால அவரை நீங்கள் கட்டுப்படுத்தி விட முடியாது. தேவன் நேற்று உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையே நீங்கள் யோசனை பண்ணி கொண்டு இருக்காதீங்க. அந்த அற்புதத்துக்காக அவர் பயன்படுத்தின மனிதர்கள் வேறு யாராக இருப்பாங்க, அந்த அற்புதத்தை அவர் செய்த விதம் வேற யாரையாக இருக்கும், அந்த அற்புதத்தினால பலன் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் அதே மனிதனை அதே விதத்தில் அதே பலனை மறுபடியும் 2வது அற்புதத்துக்கு தேவன் கொண்டு வரவே மாட்டார்.
காரணம், அவர் புதியவைகளை உருவாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து உருவாக்குகிற தேவன். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவைக்காக நீங்கள் போய் நிற்கிறீங்க, ஒரு போராட்டத்தில் விடுதலை பெறுவதற்காக நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு நன்மைக்காக அவர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அன்றைக்கி எனக்கு இப்படி செஞ்சீங்களே, இப்படி செய்யுங்க கேட்காதீங்க. இல்லை, அவங்களுக்கு அப்படி செஞ்சீங்களே அதே மாதிரி எனக்கு செய்யுங்க கேட்காதீங்க. ஏன்னா தேவனிடத்தில் ஏராளமான நன்மைகளும் தாராளமான நன்மைகளும் இருக்கும்போது நான் எதுக்கு? அவர் காப்பி அடிக்கிற தேவன். அவர் பிசாசு தான் காப்பி அடிக்கிறவன், டூப்ளிகேட் உடனே பண்ணிவிடுவான். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. அவரால் உருவாக்க முடியும். மண்ணை எடுத்து ஆதாமை உருவாக்குனார். ஏவலை ஏன் மண் எடுத்து உருவாக்கலை? கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்து ஆதாமை உருவாக்குனாருங்க. இன்னொரு அவர் உருவாக்கும் போது ஒரு மண் எடுத்து ஒரு பொம்மை, இன்னொரு மண் எடுத்து இன்னொரு பொம்மை, 2 பேரையும் ஊதி உஃப்னு ஊதி 2 பேரும் ஆம்பளை பொம்பளையாக மாறுங்க ஓடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஆதாமை எடுத்து மண்ணில் உருவாக்குறாரு. ஆனால் ஏவாலை மண்ணால் உருவாக்கலை. ஏவாலை ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாலை செய்கிறாரு. சரி, மண்ணால் ஒரு ஆளை செஞ்சார், விலா எலும்பால் ஒரு ஆளை செஞ்சார். ஏன் காயினை 2 பேருக்கும் பிறக்க வச்சார்? தேவனுடைய வழிகளே வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஆதாம் ஏவாலை உட்காந்து, ஆண்டவரே என்னை மண்ணால் செஞ்சீங்க, என் மனைவி எலும்பால் செஞ்சீங்க, மண் ப்ளஸ் எலும்பு, மண் எலும்பு. பாயிண்ட் புரியுதுங்களா? மண் ப்ளஸ் எலும்பு, மண் எலும்பு. அப்போ நீங்கள் எலும்பை மண்ணால் செய்யுங்க. அதில் நான் பாதி, என் மனைவி பாதி வருவாங்க. இப்போ பேர் வைக்கும்போது கணவன் பேரையும் மனைவி பேரையும் சேர்த்து பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? இப்போ அதேமாதிரி யோசிக்கிறேன், ஆனால் என்ன மண்ணால் செஞ்சீங்க, என் மனைவியை எலும்பால் செஞ்சீங்க, மண் எலும்பு, மண் எலும்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 3வது மண் எலும்பை செய்யுங்க. மண் எலும்பை செஞ்சு அதில் நீங்கள் காயினை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் செய்ய முடியுமா முடியாதா? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னப்பா கட்டுப்படுத்துகிற? உனக்கு நான் ஒரு அற்புதம் செஞ்சு மண்ணால் ஒன்று உருவாக்குறேன், அது நீ உன்னோட போச்சு. ஒன்றை எலும்பில் உருக்கணும், உன்னோட போச்சு. 3வது ஒரு புள்ளியை நான் வேறு மாதிரி உருவாக்கும், அது என்னால் முடியும். அப்போ நான் போன வாரம் செஞ்ச அற்புதத்தினால என்னை இன்னைக்கு கட்டுப்படுத்தாத. போன வாரம் உன்னுடைய கடன் தேவைக்காக நீங்கள் வேறு ஒரு வகையில் தேவன் உதவி செஞ்சுருப்பார். இன்றைக்கி அந்த கடன் தேவைக்காக அதே வழியில் உதவி செய்ய மாட்டார். போன வருஷம் சபைக்கு ஆத்துமாக்கள் வருவதற்கு வேற ஒரு வழியை பயன்படுத்தினார். இந்த முறை ஆத்துமாக்கள் வருவதற்கு வேற ஒரு வழியை பயன்படுத்துவார். போன முறை நீங்களும் நானும் யாரையும் கூப்பிட்டு வராமலே ஆத்துமாக்கள் வந்தாங்க. ஒருவேளை இந்த வேலை இந்த முறை நீங்களும் நானும் போய் கூப்பிட வேண்டியதாக இருக்கும், தெரியாது. அப்போ தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவைகள், அவைகள் நம்மளால் ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு அற்புதத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கிற வகையில், நீ எதிர்பார்க்குற விதத்தில் நான் செய்வேன்னு நீ எதிர்பார்க்காத. நீ ஏமாந்துடுவ. எனக்கு 1000 வழி இருக்குது, உனக்கு தெரிஞ்சு ஒரே வழி தான் இருக்குது. புரியுதுங்களா? நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 1-2 வழி யோசிப்போம். ஆத்துமாக்கள் எப்படி கொண்டு வரலாம்? நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி உட்காந்து பேசுவேன் என் மனைவிக்கிட்ட, எப்படி கொண்டு வரலாம். அவங்க எடுத்தோன்னே சொல்கிற முதல் காரியம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆத்துமாக்களை கொண்டு வர எப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். எடுத்தோன்னே ஜெபம் பண்ணணுன்னு. எனக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம ஜெபம் பண்ணாமலாம் இருக்கிறோம், ஜெபம் பண்ணி தானே இருக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது, ஜெபம் பண்ணணும். 2வது எப்படி கொண்டு வரலாம்? ட்ராக்ஸ் கொடுக்கணும், அதான் கொடுத்துனுக்குறோமே. 3வது இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்போ நம்ம போய் லெட்டர் பாக்ஸில் போடலாம். ஓகே, எப்படி போட்டாலும் ஆத்துமாக்கள் வருவாங்களா வர மாட்டாங்கன்னா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் இந்த 3 வழியை தூக்கி ஓரம் வச்சுட்டு அவர் ஒரு வேற ஒரு வழியை ஆத்துமாக்களை கொண்டு வருவார். தெரிஞ்சுங்களா? அப்போ ஆண்டவருடைய வழி வேற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே சொல்கிறார் பாருங்களேன், தேவன் பழைய காரியத்தில் புது பெயிண்ட் அடித்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கறது கிடையாது. மாறா உங்களுக்காகவே இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத, நீங்கள் பார்க்காத ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்காக அவர் சொல்கிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். 2 கொரிந்தியர் 5:17 தே கொரிந்தியன் சங் திசத் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா, பழையவைகள் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி எதிர்க்கணும் வசனம்? நார்மலாக எப்படி எதிர்க்கணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழசு ஒழிஞ்சு போயிடும், எல்லாம் புதுசாக மாறிடும். அப்படி தான் சொல்லியிருக்கணும் நமக்கு புரிகிற மாதிரி. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக மாறுறான். த நியூவல் கிரியேஷனாக அவன் மாறுறான், த நியூ கிரியேஷனாக மாறுறான், புது மனுஷனாக மாறுறான். இதுதான் ஷடாய். நான் சொல்லியிருந்தேங்களா, ஷடாய். ஷடாய் அதில் ஒரு தேவன் பேர் இருக்குதுங்களா, எல் ஷடாய். என்ன அர்த்தம்? எல் ஷடாய், சர்வ வல்லவர். ஷடாய் அப்படின்னு சொன்னால் அவர் வல்லமையோடு ஒரு காரியம் செய்கிறது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கும்
அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தரணும்னா அந்த சந்தோஷத்தை தரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? என்ன மாரி ஒரு ஆளாக இருக்கணுமா? இல்லை, ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கணும். இப்போ ஆல்வின் பிரதர் வாழ்க்கையில் உதாரணத்துக்கு, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியாது. இல்லை, அப்படி தானுங்களே? இப்போ உங்களை யாராவது கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் என்னது? நான் உன்னை எம்மானுவேல் மக்கள் இடத்துல உட்காந்துடணும்னு சொல்லக்கூடாது. அதான் நம்ம வாழ்க்கையில் ஒன்று அனுபவிக்காது, பிரசிடெண்ட்டாக மாறணும். இல்லை, உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே. இது வரைக்கும் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷங்களில் எந்த சந்தோஷம் இவருடைய வாழ்க்கையில் வரல, அவருக்கு தெரியும். அவர் டங்குன்னு யோசித்து கம்ப்யூட்டர் தேடிலாம் கண்டுபிடிக்க வேண்டியது கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், அதை கொடுப்பார். அதை அவர் பெற்றுக்கொள்ளும் போது, ஆமாம் இல்லை, நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இது சந்திச்சதே கிடையாது, இப்படி பார்த்ததே கிடையாது. ஓ கர்த்தர் எல் ஷடாய், சர்வ வல்லவர். இல்லை, அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக எல் ஷடாயாக இருக்கிறேன். நீங்கள் எனக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களையும் என்னுடைய ஷடா என்கின்ற அந்த வல்லமையினால் ரிப்பேர் பண்ணி புதிதாக கொடுக்க போகிறது கிடையாது. மாறா நான் உங்களை புதிதாகவே நான் உருவாக்க போகிறேன். அப்போ அந்த பழைய எல்லாமே ஒழிந்து போயிடும். பழைய ஆளை தேடினா கூட கிடைக்க மாட்டான், அவனுடைய சுபாவத்தை தேடினாலும் கிடைக்காது. இப்போ ஆண்டவர் நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போது பழைய மனுஷனை பழுது பார்த்து புதிய மனுஷனாக கொடுக்க போகல, மாறா புதிய மனுஷனாகவே நான் உன்னை உருவாக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கணும், நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கணும். அப்போ தேவனுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ தேவன் எங்கேயோ இருக்கிற நம்ம அவர் ஓடி போய் ஒழிஞ்சு இல்லை, தேவனுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அவருடைய வல்லமையை தடுத்து கொண்டவர்களாக. அதான் சொன்ன பாருங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ஜோன், ஒரு அந்த ரெசோக்குள்ளார, ஒரு மண்டலத்துக்குள்ளார நீங்களும் நானும் நுழைஞ்சிடணும். கர்த்தருடைய நாமம் நமது என்னுடைய புகலிடம். இல்லை, நீங்கள் அங்கே போய் தெமரர் பண்ணுறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போது தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், புதிய காரியம் செய்ய போகிறாருன்னு சொன்னால், உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பழசை உங்கள்கிட்டேருந்து என்கிட்டேருந்து அவர் எடுத்து போடணும். பழசை எடுத்தால் தான் புதுசாக கொடுக்க முடியும். பழையவைகள் கழிந்தால் தான் புதியவைகள் வரும். பழைய நபர்கள் போனால் தான் புதிய நபர்கள் வருவாங்க. வீட்டில் நம்ம போகி பண்டிகை தான் கரெக்டான பண்டிகை. போகி பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் கொண்டு வந்து போட்டு எரிச்சிடுவாங்க. இல்லை, நாங்களாம் அதுமாரி எங்கள் வீட்டில் எரிக்கிறதுக்கு முன்னாடி வெளில இந்த டயருங்க இந்த மாதிரி தான் கொண்டு வந்து போட்டு எரிப்போம். பாய் டயரு மீதெல்லாம் எடுப்போம். இது வேணும். அது வந்து அந்த இரவானு ஒன்று நம்பூரில் அந்த தட்டில் அது 10 வருஷமாக ஒரு 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 சாக்கு சொருவி இருக்கும். அது என்ன பண்ணுவோம், எடுத்து பார்த்துட்டு இது தேவைப்படணும்னு வச்சுருவோம். இங்கே கூட வீட்டில் பாருங்களேன், கேரேஜை சுத்தம் பண்ண போவோம், நானும் அவங்களுக்கு தான் போவோம். சுத்தம் பண்ணும்போது அப்படியே பயங்கர பிளானிங்கோடு போவோம். இவங்க கேட்பேன், எங்கே தூக்கி போடலாமா? இல்லை இது வைமா, இது தேவைப்படுமா? உடனே நான் ஒன்று எடுத்து ஏமா இதை தூக்கி போடலாமா? இல்லைங்க அது வைங்கன்னுவாங்க. ஆக மொத்தம் 2 பேரும் என்ன பண்ணிப்போம்னா, களைஞ்சி இருக்கிறத எடுத்து ஓரளவுக்கு அடுக்கி வச்சுட்டு பெருக்கி வச்சுட்டு வந்துடுவோம். எட்ட வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, எல்லா பொருளும் தேவைப்படும். ஆனால் அதை பல வருஷமாக 10 வருஷமாக தேவைப்படல வச்சுருந்தாங்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், மகனே மகளே, நீ உனக்கு தேவைன்னு வச்சுருக்கிறல்ல, நீ யாரை தேவைன்னு நினைக்கிற, எது தேவைன்னு வச்சுருக்கிறல்ல, அது 10 வருஷமாக உங்கள் வீட்டில் இருக்குது, உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ண, தூக்கி போடு, நான் உனக்கு கொடுக்குறது உனக்கு யூஸ் ஆக போகுதுன்றார். நல்லா கரையில் தட்டுங்களேன். அவள் எங்கள் கராச்சி வந்து பாருங்களேன், 2 நாள் சுத்தமாக இருக்கும். 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா பழைய குருடி கதவத்தோடைய போய் எல்லாமே அப்படியே கிடக்கும். அப்போ நான் உட்காந்து யோசிப்பேன், இந்த 2 சேரு எப்போயோ ரொம்ப நாளாக உடஞ்சி போயிடுது. சரி, மனசெல்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேரை தூக்கின்னு வந்து புபல் அது குப்பையில் இறக்கலான்னு தூக்கின்னு போகும்போது பாதி வழியில் வேணாம் இதை வைப்போம் அப்படின்னு இறக்கி வச்சால 3 முறை மழை பெஞ்சிச்சு, வெயில் அடிச்சிச்சு, அந்த சேருடைய கலர்லாம் மாறிடுச்சு. நான் அது போன வாரம் கூட யோசனை பண்ணேன், இவங்க வந்து கார் வந்து இறங்கி விடும்போது பார்க்கிங் போடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தூக்கி போடலான்னு நினைப்பேன். அப்புறம் யோசிப்பேன், யாராவது வந்தாங்கன்னா தோட்டத்தில் உட்காந்து பேசியதுக்கு அதை பயன்படுத்தலாமே, அது தேவைப்படுறதுல வச்சுருக்கோம். எத்தனை வருஷமா? 10 வருஷமா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீ தூக்கி போட்டால் தான் நான் உனக்கு புதுசாக ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதே போல் தான் முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இப்போ இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தவறாக தான் புரிஞ்சுன்னு இருக்கிறோம். முந்தைய நினைக்க வேணாம்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும், ஒரு வலி, ஒரு வேதனை, யாரோ உங்களுக்கு செஞ்ச துரோகம், அதை நீங்கள் நினைக்காமல் இருப்பீங்களா?
இல்லையே, மனுஷனுடைய இயல்பாக தானே. இப்போ சபைக்குள்ளே வரோம், ஒரு சில காரியங்கள் பார்க்குறோம், உங்களுக்கு பளிச்சுன்னு பழைய சிந்தனைகள் போகுதுல்ல, அதை நீங்கள் நினைக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்னதா நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். நீங்கள் பழசாக நினைக்காதீங்க, அந்த பூர்வமானது எதுவும் சிந்திக்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு புதுசு கொடுப்பார். அப்படி கிடையாது, அந்த அர்த்தம் சொல்லலை. இங்கே வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அது த வாய்ஸ் பைபிளில், நீங்கள் கடந்த காலத்தின் நினைவுகளிலேயே மூழ்கிடாதீங்க, கடந்து போன காலத்தில் ஏற்பட்ட வெற்றியில் திளைத்திடாதீங்க. ரெண்டு அர்த்தம் இருக்குது. பழைய காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், உங்களுக்கு ஏற்பட்ட நிந்தை, உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், உங்களை ஏமாத்துறது, உங்களை அவமானப்படுறது, அதையே நீங்கள் நினச்சி 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 அதில் நீங்கள் முழுகிடாதீங்க. முழுகிடாங்க. காலைல பார்த்தா திடீர்னு ஒரு சிந்தனை வந்துருச்சு, அது அப்படி பேசி யோசித்து 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 அதுக்குள்ளேயே முழுகி வெளியே வருத்துக்குள்ள அப்பாடம் ஆயிடுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை யோசி, அதை சிந்தி, ஆனால் அதிலே நீ திகைச்சிடாத. அதே போல் கடந்த காலத்தில் வெற்றி, தேவன் எனக்கு பெரிய பராக்கிரமம் செஞ்சார், நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆனால் அந்த வெற்றியையே நீ ரசிச்சுக்கின்னு, அந்த வெற்றியையே நீ ருசிச்சுக்கின்னு, என்னங்க சொல்கிறீங்க, அதையே ருசிச்சுக்கின்னு அதையே ரசிச்சுக்கின்னு நீ உட்காந்துருந்தா அடுத்தது உன்னுடைய புதிய வெற்றியை நோக்கி நீ போக மாட்ட. எம்பிபிஎஸ் படித்தவனே டாக்டர் தான், அந்த சர்டிஃபிகேட்டை ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் அந்த மனுஷன் டெய்லி காலைல உட்காந்து எம்பிபிஎஸ் ஆகிட்டான், சூப்பர், நான் எம்பிபிஎஸ் அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் ஆகும்போது அப்படின்னு சொன்னாங்க. 10 பேஷண்ட்டை நின்று இருப்பான் வெளியே, அவனை சிந்திக்க முடியாது நீங்கள். அப்போ ஆண்டவர் நான் சொல்கிறார், உனக்கு வெற்றி நடந்துச்சா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு தோல்வி வந்ததா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது ரெண்டுமே பழைய காலம். ஆண்டவர் சொல்ல, இப்போ நீ நிகழ்காலத்துக்குள்ளே வந்திருக்கிற. அப்போ இங்கே என்ன நம்ம புரியணும்னு சொன்னால், நம்மளால் பழைய நினைவுகளால், பழைய சிந்தனைகளால் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், நிகழ்காலத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது பழைய காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டு, பழைய காரியத்தில் உண்டான கசப்புகளை நீங்கள் அனுபவித்து கொண்டு, உங்கள் எண்ணங்களை அதில் ஈடுபடுத்தி நீங்கள் அதையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது, நம்மால் ஒரு புதிய காரியத்தையோ ஒரு புதிய நன்மையையோ எதிர்பார்க்க முடியாது, அல்லது அதை பெற்றுக்கொள்ளணுமே அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து ஓடுவான், 7 முறை என்பது பைபிளில் முழுமையை குறிக்குது. அப்போ நீதிமான் 7 விட்டுருவோம், நீதிமான் விழுந்தாலும் எழுமணும். இப்போ நான் விழுந்துட்டேன், யாராவது என்னை தூக்கி விடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உட்காந்து தான் இருக்கணும், உட்காந்துனே இருக்கணும். எவனும் தூக்க மாட்டான், யாரும் உங்களை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு 1000 வேலை இருக்குதுங்க. நீங்கள் விழுந்தீங்கன்னா நீங்கள் தான் எழுந்திருக்கணும், உங்களை தேவன் தான் தூக்கணும், மனுஷன் தூக்க மாட்டான். இப்போ நம்ம சபையில் ஒரு சில சூழ்நிலைகள், யார் உதவி செய்வாங்க நினைக்கிறீங்க? யாராவது உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்கள் சபைக்கு? யாரும் செய்ய மாட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, யார் செய்வாங்க? சிலர் இப்படி சொல்கிறாங்க, எங்கள் நண்பர் செய்வார், எத்தனை நாளைக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிற, நீ விழுந்தீங்கன்னா நீ தாண்டா எழுந்திருக்கணும், நீ தான் ஓடணும். அப்போ பழைய விழுந்து போனால் அதையே யோசனை பண்ணினு, பழைய இடத்துல நீ தோற்று போனால் அதே யோசனை பண்ணினு, அல்லது பழைய இடத்துல நீ ஜெயிச்சிட்ட அதே யோசனை பண்ணினு, நான் ஒரு சட்டை வாங்கி போட்டுட்டேன் அதே யோசனை பண்ணியிருந்தேன்னா புது சட்டைக்கு போக மாட்டேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பழைய சிந்தனைகளினாலேயே உன்னுடைய இருதயத்தை நீ ஆக்கிரமிக்க ஒப்பு கொடுத்துருன்னு சொன்னான். பழைய நன்மைகளினுடைய அந்த நன்மையை உன்னுடைய இருதயம் ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ உட்காந்து கொண்டு இருந்தீங்கன்னா, இந்த புதிய நாளில் புதிய இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஆசீர்வாத நன்மையை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக உன்னை தேடி வருவேன். நீ பழைய பாட்டி கதையை உட்காந்து நீ யோசனை பண்ணிங்கன்னு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருக்க போகிற. ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இல்லை முந்தின காரியங்கள்னால உங்களுடைய இருதயத்தில், அப்போது சொல்கிறாரு அதை நீங்கள் நினைக்காதீங்க. பழைய அனுபவங்கள் சில பாருங்களேன், உட்காந்துன்னு அந்த காலத்தில் நாங்கள்லாம் கோயிலுக்கு போகும்போது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அர்த்தம், இந்த காலத்தில் அவங்க கோயிலுக்கு போகலன்னு அர்த்தம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா அப்படின்னா இப்போ சாப்பாடு செய்யலன்னு அர்த்தம். என்னது? அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் எங்கள் சபையில் இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களாம், புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்ற, நீ பாஸ்ட் டென்ஸ்லேயே வாழ்ந்துருக்கிற மகனாக இருக்காத. உனக்கு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, உனக்கு ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. நீ பாஸ்ட் டென்ஸில் உட்காந்தா நீ பாஸ் பண்ணின்னு போயின்னு தான் இருக்கும். இந்த பாஸ் கிடையாது, இந்த பாஸ் அவே.
போயிட வேண்டியதான். அப்போ ஆண்டவர் சொல்கிற டோன்ட் திங்க் யுவர் பாஸ்ட். அதையே யோசனை பண்ணியிருக்காது, அதிலே திகச்சிடாத. ஐயோ சிலர் பாருங்கள், நான் எப்படி தோத்தேன் கேள்வியை கேட்ட. ஏமா நம்ம தான் தோத்துட்டோம்ல, தோத்ததுக்கு என்ன பெரிய விளக்கம் எதா இருக்குதா? இப்போ கீழே விழுந்துட்டோம், அடிப்பட்டு ரத்தம் ஊற்றினுங்குது, நான் எப்படி விழுந்தேன் யோசனை பண்ணி என்ன செய்ய போகிறோம்? முந்தினவங்களை நினைக்க வேணான்னு சொல்கிறேன். ஆடல் பாடல் சத்தத்தோட களிப்புள்ள கூட்டத்தோட ஒரு காலத்தில் நீ இருந்த அப்படின்னு சொன்னால் இப்போ இல்லை, இப்போ இல்லை. அது உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன், மீண்டும்ன்றாரு ஆங்கரு இன்ஃபா, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ மறுபடியும் மேலே தலை வாத்தியத்தோட ஆண்டர் பாடல் செல்ல போகிற. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் ஆண்டவர் சொல்ல அதை விட்டுடுப்பா. இப்போ நான் சொல்கிறேன், நீ மறுபடியும் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு காலத்தில் ஆண்டவரே, அந்த காலத்தில் பாருங்கள் எங்கள் குடும்பங்கள்லாம் ஆண்டவர் சொல்கிற மொழி ஸ்டாப் பண்ணியாத, நான் தான் சொல்கிறேன் உனக்கு, இப்போ உனக்கு நான் மறுபடியும் கொடுக்க போகிறேன். புரிதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பழைய சிந்தனைகளை வச்சுக்கின்னு மனசில் வச்சுக்கின்னு ஐயோ நான் தோத்துட்டேன், நான் விழுந்துட்டேன், எங்கே நான் தவறி பண்ணேன், எந்த இடத்துல நான் பேசினேன், என்ன வார்த்தை சொன்னேன், அவங்க இப்படி ஆகிட்டாங்க, எதனால் இப்படி, அப்படி ஏன் அந்த புள்ள கீழே விழுந்தது, ஏன் அந்த புள்ள அப்படி எப்படின்னு யோசனை பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிற எல்லாத்தையும் நீ ஸ்டாப் நான்சென்ஸ், எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் உனக்கு புதிய காரியம் செய்ய போகிறேன், அதை நீ பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சில காரியத்தை நீ விட்டுடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் டோன்ட் திங்க் யுவர் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிவிட்டு அந்த வசனம் சொல்லுது பாருங்கள் 19 ஈதோ, நிறுத்துங்க, அங்கேயே நிறுத்துங்க. ஈதோ அப்படின்ற வார்த்தை நம்ம தமிழில் ஈதோ அப்படின்னு போட்டாங்க. எபிரேய மொழியில் அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, எபிரேய அந்த மொழியினுடைய தமிழாக்கத்தில் கவனமாக கேள், கவனமாக கேள், அட்டென்ஷனாக இருங்க, அந்த அட்டென்ஷன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இதோ, பழைய காரியங்களை யோசனை பண்ணி இருக்கிற மகனே மகளே இதோ, பழைய வெற்றிகளையே யோசனை பண்ணி அதிலே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற மகனே மகளே இதோ. அப்போ நான் சொல்கிறார் கவனமாக கேட்கணும், நான் செய்ய போகிற காரியத்தை குறித்து கவனமாக நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க, இதோ அப்படின்னு சொன்னால் ஒரு புல்லை அழுதுன்னு இருக்குது, ஒரு புல்லை பசியால் துடிச்சுன்னு இருக்குது, அந்த பிள்ளைய சந்திக்க போகிறவங்க அதை ஆறுதல் படுத்த போவாங்களா, அதுக்கான ஒரு முட்டாயை கையில் எடுத்து, ஒரு குழந்தை அழுதுனுங்குதுப்பா, முட்டாய்க்காக அழுதுனுங்குது, அம்மா போகும்போதே கையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு முட்டாய் எடுத்துன்னு போவாங்க, மறைச்சி வச்சு, இங்கே நில்லு, நான் சொல்கிற பேச்சு கேளு, நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம், என்கிட்ட ரெடியாக இருக்குது, நீ என்னை கவனிச்சினா உனக்கு கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இதோ அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே உனக்காக செயல்பட ஆரம்பிச்சிட்டேன், அதை கொஞ்சம் கவனி, நான் ஏற்கனவே உன்னுடைய தேவையை சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் நிதானி, நான் ஏற்கனவே உன்னுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் நிதானி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறார். அதாவது நீ ஒரு விண்ணப்பத்தை என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னதாகவே அந்த விண்ணப்பத்துக்கான பதிலை நான் உனக்கு வச்சுன்னுக்கிறேன், இப்போது நீ கொஞ்சம் கவனி, நீ என்னை கொஞ்சம் பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்காக எனக்காக தேவன் ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதத்துக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறார், நீ பழச நினைக்காத, அதை மறந்துடு, இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இதோ நான் சொல்கிறத கேளுன்றாரு. ஆனால் நிறைய பேர் இங்கே தான் தவறு பண்ணுறோம், நம்ம கேட்க மாட்டேன்றோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ கவனித்து கேட்குற வரைக்கும், நீ என்னை கவனிச்சிட்டினா உன்னுடைய ஆசீர்வாதம் உன் கைக்கு வந்துடும். ஆனால் நான் கவனிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பிசாசு நிறைய டிஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துனுக்குறோம். அப்போ உங்களுடைய ஜெபம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் பாருங்கள், நான் தயவு செஞ்சு இனிமேலும் உங்களுக்காக ஜெபிக்காதீங்க. இதை நாங்கள் கற்றுக்கின ரகசியம். நாங்கள் 2008 இன்றைக்கி செய்தி கொஞ்சம் சின்னதாக சொல்கிறேன், இந்த சாட்சியை கேளுங்க. 2008 மகன் பிறந்த பொழுது நிறைய சாட்சி சொல்லிட்டேன். இப்போ 2008 நிறைய அவருக்கு பிரச்சனைகள், அவர் வந்து நடக்க மாட்டான்ட்டார், நான் சொல்லிட்டு இப்போ நினைக்கிறேன் ஏற்கனவே, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவருக்கு வந்து வீல் சேரில் நடப்பாருன்ட்டாங்க, அவர் வந்து பேச மாட்டேன்ட்டாங்க, அவர் ஓட மாட்டார், நடக்க மாட்டாருன்ட்டாங்க. அவருக்கு வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாரும் பிடிக்காது, அவர் வந்து எல்லாருக்கூடையும் அட்டாச்சாக இருக்க மாட்டார், தனிமையாக இருப்பார், அதேமாரி வந்து சத்தம் அவருக்கு பிடிக்காது, இருட்டில் இருப்பார். இப்படி தான் வந்து டாக்டர்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த காலத்தில் ரசிக்கப்பட்ட காலத்தில் இந்த சபையில் அந்த பாஸ்டர் என்ன சொன்னார், நீங்கள் தினந்தோறும் நைட்டு 11லேருந்து 12 மணி வரைக்கும் மகனுக்காக ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார் அவன் வாழ்க்கையில் அப்படின்னார். எல்லாமே சின்ன பிள்ளைங்க. அப்போ எல்லாரையும் படுக்க வச்சுட்டு ரொம்ப டயர்டில் வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம்.
ஜெபம் பண்ணிட்டு நான் படுக்கும்போது அவர் ஏஞ்சிக்குவான். அவன் ஏஞ்சி ஐயோ முயன்னு கத்தின்னு கிடப்பான். தரையில் படுக்க மாட்டான், தரையில் நிற்க மாட்டான், உருண்டு ஓடுவான். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இங்கேருந்து அங்கே ஓடுவோம், அங்கேருந்து இங்கேருந்து ஓடுவோம். மேலேருந்து டம் டம்னு ஒரு சவுண்டு வரும், கீழே இருந்து டம் டம்னு ஒரு சவுண்டு வரும். ஏன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சத்தம் போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள்ட்ட சொன்னேன், நீ போய் படு. நான் பார்த்துட்டு நான் 1 மணிக்கு அவரை 12 மணிக்கு அவரை கையில் தூக்கி வச்சு தோல் மேலேயே வச்சு நான் அப்படியே நடந்துக்கினே, ஸ்தலம் பெருசாக இருக்கும், நடந்துக்கினே அவர் படுத்த வழியே என்ன பண்ணுவேன், அப்படியே படுத்துன்னு படுத்துருவோம். ஒரு 1:30 மணிக்கு படுப்பேன். திரும்ப 4 மணிக்கு நான் ஏஞ்சிக்கணும். இவங்க 4 மணிக்கு ஏஞ்சி இவங்க வந்து பசங்களை பார்த்துக்கணும். 4 மணிக்கு ஏஞ்சி மூஞ்செல்லாம் கையெல்லாம் கழுவிட்டு நான் 4:30க்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்தால் தான் நான் வேலைக்கு போக முடியும். அப்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குவேன். அப்போ நான் இந்தமாரி டெய்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இருக்கிற வல்லமைகளெல்லாம் சொல்லி ஜெபிச்சுன்னு வரும். அப்போ ஒரு நாள் வந்து எங்கள் பாஸ்டர், நான் இருந்த காலத்தில் அந்த பாஸ்டர் வந்து என்ன சொன்னார், ஒரு முக்கியமான நாளில் கணவன் மனைவி குடும்பமாக ஜெபிக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. அப்போ நாங்கள்லாம் போகும்போது முட்டி போடுறோம் பலிபீடத்தில். அப்போ எங்கள் 2 பேர் மேலே கை வச்சு சொல்கிறாரு, நீங்கள் கணவன் மனைவியாய் இரவு 12 மணிக்கு ஜெபிச்சதை நான் பார்த்தேன்றார். அவருக்கு நாங்கள் ஜெபிக்கிறத சொல்லலை, நாங்கள் ஜெபிக்கிறோன்னு அவருக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், அந்த குழந்தைய நான் பொறுப்படுத்திக்கொள்கிறேன் அப்படின்னே டக்குன்னு அங்கேருந்து ஒரு தீர்க்கதரிசனம் வருது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பலிபீடத்தில் அப்படியே பாஸ்டர் பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். அவர் தோள் மேலே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப பலவீனமான ஆட்டுக்குட்டியாக இருக்குது. இயேசு வந்து அந்த ஆட்டுக்குட்டி சுமந்து நிற்கிறார். அப்போது அவங்க சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை ரோதியா, அவனை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் என் தோல் மேலே ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறான், நாங்கள் அவனை சுமந்து நிற்கிறேன் நான், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நாங்கள் அன்றைக்கி என்ன பண்ணோம், ஒரு தீர்மானம் எடுத்தோம். நானும் இவங்க என் மனைவி என்ன பண்ணோம், சரி நம்ம எதுக்கு நமக்காக ஜெபிக்கணும், ஏன் நமக்காக ஜெபிக்கணும், பிள்ளையை அவர் பொறுப்பெடுத்துட்டு சொல்லிட்டாரு. இயேசுக்கிட்ட ஒரு புள்ள இருக்குதுன்னா அந்த பிள்ளையை அவர்னா தருதலையாக வளர்த்துற போகிறாரு, இல்லை நல்லா தான் வளர்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம். அதுக்கு பிறகு எங்களுடைய ஜெபத்தில் அதிகமான நேரம் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிப்போம், எங்கள் ஊழியருக்காக, எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிப்போம். எங்கள் பாஸ்டரை 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இது உங்களுக்கு கஷ்டம் தான் நான் சொல்கிறேன், எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க குடும்பம் முழுவதும் வீட்டுக்கு கூடுவோம். ஒரு சனிக்கிழமை கூப்பிட்டு 11 மணிக்கு வந்தாருன்னா சாயங்காலம் 6-7 மணிக்கு தான் போவார். மதியம் நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம், நல்லா சாப்பாடு வைப்போம். சாயங்காலம் டிஃபனு, அவருக்கு காணிக்கை, ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் வாங்கி கொடுப்போம். ஏன் இதை கொடுக்கணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னா, சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இன்றைக்கி செய்தி மாதிரி இருக்க வேணாம். பாருங்கள், சவுல், கீசுனுடைய மகன் சவுல், அவர் கழுதையை காணான்னு தேடின்னு வர்றார். இது ஒரு சம்பவம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, எங்களுக்கு ஆளுக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு ராஜா ஏற்படுத்தி கொடுங்க, ராஜா ஏற்படுத்தி கொடுங்கன்னொடனே சாமுவேல் போய் தேவனிடத்தில் அழுகுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாத, அவங்க உன்னை தள்ளலை, என்ன தான் தள்ளினாங்க, அவங்க விரும்புகிற மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு ராஜா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சாமுவேல் போயிட்டார். இப்போ இங்கே நம்ம சவுல் கழுதையில் தேடின்னு வர ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தேடின்னு வந்தோடனே கழுதை கிடைக்கல. அப்போ இவங்களுக்கு ஒரே பயம், ஏன்னா நம்ம அப்பாவுடைய கழுதையை காணாமல், கழுதை இல்லாமல் வீட்டுக்கு போனாக்கா அப்பா நம்மளை திட்டுவார். சரி, இங்கே யாராவது தீர்க்கதரிசி அந்த குறி சொல்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட போய் கழுதை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக யோசிக்கும்போது வேலைக்காரன் சொல்கிறான், இந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்காரு, சாமுவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட போனாக்கா அவர் வந்து காணாமல் போயிருக்கிற நம்ம கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு அவன் சொன்னவொடனே உடனே சவுல் கேட்குறான், ஊழியக்காரரை பார்க்க போகிறோமே, அவருக்கு காணிக்கை எடுத்துன்னு போகிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே, அவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணுமே அப்படின்னு சொன்னவொடனே அவன் சொல்கிறான், இல்லை என்கிட்ட அந்த வத்தலான திராட்சை, இப்போ நம்ம திராட்சை முந்திரி திராட்சை, ஆமாம் அந்தமாரி திராட்சை, அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஒஸ்தின்னு நினைக்கிறேன், அது ஒரு சில இதெல்லாம் இருக்குது, நம்ம எடுத்துக்கணும் போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆச்சு. என்ன ஸ்ட்ரக் ஆச்சுன்னு சொன்னால், இவன் அந்த ஊருக்காரன் கிடையாது, வெளியூரில் இருக்கிறான், கழுதை ஆஃப்டர் ஆல் கழுதுன்றான். இன்றைக்கி கழுதைன்னா அன்றைக்கி அந்த காலத்தில் ப்ளேமவுத்து கார் மாதிரி எல்லாம் அந்த ரோல்ஸ் ராய் மாரி டெஸ்லா கார் மாதிரி நல்லா அந்த காலத்தில்
அந்த ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப விலை உயர்ந்தது, வேலைக்காரர்களை விட அதுக்கு மதிப்பு அதிகம். அப்போ நான் யோசனை பண்ணேன், இவனே வெளியூருக்கு வந்து வெளியூரில் இருக்கிற ஊழியக்காரங்களை கனம் பண்ணுறதுக்கு மனசுக்குள்ளே வருது இல்லை, அப்போ நாம் நம்மளுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணுவோம். அப்படி கனம் பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை. ரெண்டாவது, இப்போ அந்த ஊழியக்காரர் நம்ம வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகும்போது கிஃப்ட்டுங்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த மனுஷன் வாங்கி நீ வீட்டுக்கு போகிறாரு, அவர் மனசில் என்ன தோணும்? நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அன்பு தோணும், இயற்கை தானே. அப்போ மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறது போலவே நமக்கும் ஜெபிக்கிற நேரத்தில் அவருடைய இருதயத்தில் இந்த சிந்தனை வரும். நான் அது வரணும்னு நான் அதை கொடுக்கல, இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு அது உணர்த்தப்பட்டது. அப்போ இப்படி நான் செய்யும்போது அங்கே பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, நீயும் உன் மனைவியும் கரம் பிடிச்சி 11 மணிக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்டேன், நீ தேவன் சொல்ல வைக்கிறார்ல. அப்போ அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமாக இருந்தது. ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும், எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். நிறைய நேரத்தில் என் வாழ்க்கை மாறல, என் பிள்ளை மாறல, என் சூழ்நிலை மாறல, என் கடன் மாறல, என் வியாதி மாறல, என் பிரச்சனை மாறல அப்படின்னு சொல்லி தேவனுக்கிட்ட போய் மாறாமல் இருக்கிற பழைய காரியத்தை குறித்து நீ பேசி பேசி பேசின்னு உட்காந்துருக்கிற ஆண்டவர் அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வோடு உன்னை சந்திக்க வந்து சொல்கிறாரு, மகனே மகளே கொஞ்சம் கவனி, என்னை கொஞ்சம் கவனி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நீ கேட்டுட்டின்னா உன்னுடைய தேவைக்கான சகல தேவைகளையும் சந்திக்கக்கூடிய பதில் என்கிட்ட இருக்குது, நான் அதை உனக்கு கொடுப்பேன்றார். அப்போ கவனிக்கணும் சொல்லிட்டு சொல்கிறாரு, அதை நீ அறிவியான்னு கேட்குறார். இதோ புதிய கருத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், அதை அறியீர்களா? கொஞ்சம் மரியாதை எழுதியிருக்கிறாங்க. அதை நீ அறிவியா? அதை நீ அறிஞ்சிருக்கிறியா? அதை நீ தெரிஞ்சு வச்சுருக்கிறியா அப்படின்னு சொல்ல போகிறார். அப்போ இன்னைக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறார்கள். அப்போ அந்த அறிவு என்னானது? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறாங்கன்னா புத்திசாலியில் தானே இல்லாதனால கெட்டு போகிறாங்களா? அறிவில்லாமையால், இன்னும் அறிவில்லாமையால் கெட்டு போகிறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போகிறாங்க. எப்படி கெட்டு போகிறாங்க? அறிவில்லை, நம்ம பிள்ளைங்க திட்டோம்ல, உனக்கு அறிவில்லை உனக்கு அப்படி திட்டோம்ல, அந்த அறிவை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லைனா நான் போய் இந்த புள்ள வந்து ரொம்ப அறிவான புள்ளப்பா, படித்து பாஸ் பண்ணிட்டான்பா, இன்டெலிஜென்ட், அதை பற்றி சொல்கிறாரா? இந்த அறிவு என்பது கொனெசான்ஸ். உன் தேவனை குறித்து நீ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால கெட்டு போயின்னுற. உன் தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவர் எப்படிப்பட்டவர், இது உனக்கு தெரியல, நீ கெட்டு போகிற. ஆனால் இதை நீ அறிஞ்சு கொண்டா நீ கெட்டு போக மாட்ட. அப்போ என் ஜனங்கள் அறிவு இல்லாமையால், இன்டெலிஜென்ட்டு கிடையாது. இந்த இடத்துல வந்து நாலேஜ், அதாவது என் தேவன் எப்படிப்பட்டவர் புரிந்து கொள்ளாமல், என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்கிட்ட வந்து சொன்னவர் எப்படிப்பட்டவர், என்னோட பேசுகிறவர் எப்படிப்பட்டவர், அல்லது என்கிட்ட பேசின்னு இருக்கிறவர் சொல்கிற வார்த்தையினுடைய வல்லமை என்ன, அது ரேமா வார்த்தையாக புறப்பட்டு வருது. அந்த வார்த்தையை வரும்போது நான் ஆமேன்னு சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யுது அப்படின்னு ஒரு மனுஷன் அறியாமல் இருக்கும்போது தான் கர்த்தர் நல்லவராமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பெரியவராக நல்லவராக இருக்கிறார், அவர் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நமக்கு கர்த்தரை குறித்த அறிவு வருது. அறிவுன்னு சொன்னால் மகள் சொன்ன மாதிரி நாலேஜ், கொனெசான்ஸ், இன்டெலிஜென்ட்டு கிடையாது, ஆந்தலுஷான் கிடையாது. அப்போ இங்கே அவர் சொல்கிறாரு, நீ அறிவியான்னு கேட்டால் உனக்கு அறிவு இல்லையான்னு ஆண்டவர் கேட்கல, நான் இதை செய்வேன் அப்படின்றத நீ தெரிஞ்சு வச்சுருக்கிறியா, நான் அதை செய்வேன்றதை நீ நம்புறியா, நான் இதை உனக்கு கொடுப்பேன்றத நீ உறுதியாக விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்கல, ஏன்னா நான் செய்வேன்னு உனக்கு நிச்சயமாக தெரியும். நான் இதை செய்வேனா நீ சந்தேகப்படியா நான் உன்கிட்ட கேட்கல, மாறா நான் செய்கிறத பார்க்குறத நீ நம்புறியா. இப்போ ஆத்துமாக்களை கேட்குறோம், ஆண்டவர் சொல்கிறார், நானும் எங்கள் மனைவியா அல்லது நீங்களும் நானும் உட்காந்து இந்த வழியில் எனக்கு ஆத்துமாக்கள் வரணும்னு யோசனை பண்ணின்னுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே அந்த வழி தெரியும். ஆண்டவர் அந்த வழியில் தான் சபையில் போன தடவை ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வழியை நீ யோசிக்காத, அதை சிந்திக்காத, அந்த வழியில் தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்காத, நான் உனக்கு ஒரு புதிய வழியில், புதிய ரூபத்தில், புதிய விதத்தில் வேறு ஆத்துமாக்களை புதுசாக நான் கொண்டு வர போகிறேன். அதை நீ நம்புறியா, நீ விசுவாசிக்கிறியா, அதை நீ அறிஞ்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குற. அப்போ இங்கே
பிரச்சனை தேவன் மேலே கிடையாது, பிரச்சனை நீங்கள் கேட்குறது மேலே கிடையாது. மாறா நீங்கள் கேட்டதை என் தேவனால் செய்ய முடியும் என்கின்ற அஷூரன்ஸு உங்களுக்கும் எனக்கும் இல்லாததுனால தான் நம்ம இன்னும் முந்தின காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம், பூர்வமான காரியங்களை குறித்து யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அதனால் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்களேன். அது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் ருசி பார்த்திருக்காத ஒரு நன்மை, உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுடைய கண்களால் நீங்கள் கேட்டதும் இல்லை, உங்கள் செவிகளால் உங்கள் கண்களால் பார்த்ததும் இல்லை, உங்கள் செவிகளால் கேட்டதும் இல்லை, உங்கள் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை, அதை பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அந்த புதிய காரியத்தை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏந்து நில்லுங்களேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதத்தை செய்ய போகிறார். ஆமென். அப்போ சகோதரனே சகோதரியே, அந்த பழைய நினைவுகள்னால உங்களுடைய இருதயத்தை நிரப்பாதீங்க. இப்போ நம்ம முக்கியமாக ஜெபிக்க போகிறோம். என்னத்தம்மா ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் நீங்கள் புதிய சிந்தனையை நிரப்புங்க. கேளுங்க, எனக்கு தான் வேணும். என்னுடைய இருதயத்தை புதிய சிந்தனையால் நிரப்புங்க, புதிய விசுவாசத்தினால் நிரப்புங்க, புதிய நம்பிக்கையினால் நிரப்புங்க, புதிய எண்ணங்களால் நிரப்புங்க. கேளுங்க, சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும், சேர்ந்து சொல்லுங்க என் கூட. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையை புதிய சிந்தையாக நிரப்புங்க. நான் பழசையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், பழைய ஆசீர்வாதத்தையே நினச்சி கொண்டிருக்கிறேன், பழைய நன்மைகளையே நினச்சி கொண்டிருக்கிறேன், பழைய தோற்று போனதை யோசனை பண்ணியிருக்கிறேன், பழைய யார் என்னை திட்டினாங்கன்னு யோசனை பண்ணியிருக்கிறேன், என்னை சபிச்சவங்களை யோசனை பண்ணியிருக்கிறேன், என்னை விட்டுட்டு விலைக்கு போனவங்களை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த பழைய காரியங்கள் எல்லாம் அடிக்கடி எனக்கு ராஜா என்னை சோர்ந்து போக செய்து, என்னை எழும்ப விடாமல் செய்து, என்னை தடுமாற செய்து ராஜா. இப்போ சொல்லுங்கள் ஆண்டவரே, எனக்கு புது சிந்தனைகளை கொடுங்க. அது ஆண்டவர் சொல்ற, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய நினைவு போல என்னுடைய நினைவு கிடையாது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் போன முறை செஞ்சது போலவே இந்த முறை செய்ய மாட்டார். அப்போ நீங்கள் இப்போ விழுந்துட்டீங்களா? ஒத்துக்கோங்க, நான் விழுந்துட்டேன். ஆமாம், நான் தோத்துட்டேன். ஒத்துக்கோங்க, நான் தோத்துட்டேன். ஆனால் நான் தோத்துக்கினே இருக்க போகிறது கிடையாது, நான் வீழ்ந்த இடத்துல உட்காந்து நிற்க போகிறது கிடையாது. காரணம், எனக்கு ஒரு புதிய காரியம் காத்துன்னு இருக்குது, கை கட்டுற தூரம் தான் இருக்குது. இப்போ நான் சோர்ந்து போய் இங்கே உட்காந்துட்டேன்னு சொன்னால் வேற எவனோ ஒருத்தன் பறிச்சுன்னு போயிடுவான். ஆமீன். அப்போது உங்களுடைய முயற்சிகளை விட்டு விடாதீங்க, உங்களுடைய திட்டங்களை விட்டுவிடாதீங்க, உங்களுடைய தரிசனங்களை விட்டு விடாதீங்க, உங்களுடைய நோக்கங்களை விட்டு விடாதீங்க. இதை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உங்களை மட்டும் நம்பி இருக்காதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். நற்கிரியையை உங்களுக்குள்ள துவங்கினவர் அதை தன்னுடைய முடிவு பரியந்தம் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நேற்றைய காரியங்களை நினச்சி இன்னி ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. நேற்று பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நினச்சி தேவனுக்கு கொடுக்க போகிற புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. நேற்று நீங்கள் தோற்று போனதை, நேற்று விழுந்து போனதை, நேற்று நீங்கள் அவமானப்பட்டதை சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. எலியா அவமானப்பட்டு உக்காந்துட்டாருங்க. எலியா அந்த எசபேல் திட்டினதை பார்த்த உடனே, ஐயோ நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, என்னை எப்படி எல்லாருக்கும் முதலே திட்டா, மனவேதனை ஆயிடுச்சு, என்னை எப்படி அவமானப்படுத்திட்டா, நான் எப்படி பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா, நான் அக்கினியை இறக்குவேன், நான் அதை இறக்குனேன், ஐயோ நான் அன்னைக்கு அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் பெரிய தீர்க்கதரிசி, என்ன போய் எசபேல் திட்டாளே, அதில் ஆகாப் ராஜாக்கு முன்னாடி திட்டாளே, அதில் பாகால்களுடைய தீர்க்கதரிசிக்கு முன்னாடி திட்டாளே, ஐயோ இனி நான் ஊரில் தலை காட்ட முடியாது, நான் அவ்வளவுதான், நான் செத்து போன நலமா இருக்கும், சொந்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்பாப்பா நீ நிறுத்த வேண்டிய இடம் இது இல்லடா, நீ நிறுத்த வேண்டிய இடம் பரலோகம், நீ ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, நீ சோர்ந்து போகாத, எழுந்துரு, ஓடுன்னு சொல்றாரு. உங்களையும் என்னையும் தேவன் முடிவு பரியந்தம் நடத்த ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விழுந்துட்டீங்க, உண்மைதாங்க. எலியா சோர்ந்து போயிட்டாங்க, ஆனால் அவன் சோர்ந்து போனோடனே பழசெல்லாம் யோசனை பண்ணி நிற்கிறான், பழசெல்லாம் சிதிச்சு நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஸ்டாப் ஆல் தோஸ் திங்ஸ். நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்குது. அவன் சகோதரனே சகோதரியே, இந்த சபையில் உங்களை தேவன் கொண்டு வந்து வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த சபையில் தேவன் உங்களை தூணாய் நிறுத்த போகிறார். ஆமேன். இந்த தூண்கள் தான் சபையை தாங்க போகிறது. ஆமேன். இன்னைக்கு பாருங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களையும் தேவன் வச்சு இந்த சபையை கட்ட போகிறார். உங்கள் தலைமுறையாக இந்த சபையில் அவர்கள் இருக்க போகிறார்கள். உங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தில் எழும்ப போகிறார்கள். ஆனால் பழையதை யோசிக்காதீங்க, பழையதை நீங்கள் நினச்சி கொண்டிருக்காதீங்க, அதிலேயே நீங்கள் உழண்டு கொண்டிருக்காதீங்க. வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இதுவரையில் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
முன்னேறுவோம் இயேசுவின் நாமத்தினாலே.